எல்லாத்துக்கும் ரொம்ப நாள் ஆச்சுல காணா போய். இன்றைக்கி நம்ம ஒரு கறி இக்கன் சியாக்கா கோரிங்கோட வருவோம். மீனை முதல்ல மஞ்சாத்தூள் போட்டு உப்பு போட்டு மேரினேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகா, சிராய், பூண்டு, தக்காளி பழம், கத்திரிக்காய், வெண்டிக்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சிது, தேங்காய் பால் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி மீனை ஒரு 70% பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பொரிச்சு தான் கறி வைக்க போகிறோம், அதனால் பொரிச்சு எடுத்துக்கலாம். யாருக்காச்சும் சமைக்கும் போது இந்தமாரி சுடு சுடு அப்பப்போ துடைக்கிற பழக்கம் இருக்கா? எனக்கு ரொம்பவே இருக்குங்க. லாஸ்ட் வீக் இந்தமாரி பண்ணி தான் நல்லா சூடு வாங்கிக்கிட்டேன் இந்த அடுப்பில். நிக்குளுக்கும் அந்தமாரி ஒரு ஒரு இது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எல்லாம் முடிச்சிட பிறகு தொடங்க. ஸோ நம்ம வெட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழம்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது என்னென்ன தூள் பாய்ச்சிருக்கேன் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கேப்ஷனில் எழுதி போடுறேன், நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இது சில்லி நான் ஹோம்மேட் எப்போவுமே பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்குவேன். நீங்கள் வேணுன்னா தனியாக சில்லி பேஸ்ட்டு வாங்கி கூட போட்டுக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி அந்த மசாலாலாம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மீன் கறி தூள் நான் பாபாஸோட பாய்ப்பேன். இது நான் வைக்கிற அளவுக்கு ஒரு 2 இக்கன் சியாக்காப்புக்காக 3 தூள் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் போட்டுக்குங்க. கறி நல்லா அந்த மசாலா வாடெல்லாம் போயிட்ட பிறகு கொதி வந்தோடனே நீங்கள் கொஞ்சோண்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இறக்காத முன்னுக்கு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிட்டு பொரிச்சு வச்சுருந்த மீனை எல்லாத்தையும் அந்த கறியில் இறக்கிட்டு வெண்டிக்காய் அதையும் சேர்த்து இறக்கிடுங்க. நான் வெண்டிக்காய் எப்பவுமே கொஞ்சம் நறுக்குன்னு எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுனால நான் வெண்டிக்காய் போட்டு ஒரு லைட்டாக ஒரு சூடு வந்தோடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். நீங்கள் இதையும் உங்களுக்கு ஏற்ற மாரி செஞ்சுக்கலாம். இந்தமாரி மீன் கறி வச்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.